அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச்சு காட்டுக்குளம் வெர்சஸ் தண்ணீர் பந்தல். ஸோ காட்டுக்குளம் இங்கே டாஸ் வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. தண்ணீர் பந்தலுக்காக ஸ்ட்ரைக்கில் அஜித், நான் ஸ்ட்ரைக்கர் சைனில் சுரேஷ். இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. ராகுல் போட வந்திருக்காங்க. வளைச்சிக்கிட்டு கைக்கு போக வாய்ப்பு இருக்குது. தெளிவாக ஒரு ஃபீல்டர் அங்கே வச்சுருக்காங்க. எடுத்தால் பெரிய விக்கெட்டாக இருக்கும். விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. பிரேக் த்ரூ முதல் பந்திலேயே கிடச்சிருக்கு. இந்த டைம் பார்த்து காற்றடிச்சிச்சு. காற்றுக்கு வளைஞ்சிட்டு போனாலும் அஜித் அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் 1 பேட்ஸ்மேன் இங்கே சதீஷ் வராங்க. செகண்ட் ஒன் லென்த்தில் வச்சு திருப்பியிருக்காருங்க. ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு. டாட்டு நல்ல டெலிவரி. தேர்ட் பால் ஓவரில் இந்த பால் லெக் ஸ்டிக்கு வந்திருக்காருங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். முதல் 3 டாட்டு, அதில் ஒரு விக்கெட் அடக்கம். ஃபோர்த் ஒன் அட்வான்ஸ் பண்ணி ஆடி இருக்காரு. ரொம்ப ஒய்டாக வச்சுருந்தாங்க. 4 போக சான்ஸ் அப்படின்னு பார்த்தா தடுக்க முடியாமல் 4 பேருக்கு சதீஷ் அவர் பேட்லேருந்து வந்திருக்க முதல் 4 இந்த மேட்ச்சில். 5வது பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். நேருக்கு நேராக மறுபடியும் பேருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா. சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க, வேறு லெவல். அங்கே டபுள் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 இங்கே. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் டாட் பாலுங்க. எதிர்பார்த்த டாட்டை போட்டிருக்காங்க. டாட்டோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தண்ணீர் பந்தல். செகண்ட் ஓவர் இங்கே சதீஷ் போல வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் சுரேஷ். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே. முதல் பந்து நல்ல பந்து. கீப்பர் தவறு பண்ண ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க பையில். சதீஷ் டு சதீஷ். ஓ ஐயோ, சம வேகத்தில் வந்துச்சு. 4 பேருக்குன்னு நினைக்கிறேன். 4ங்க. ஃபுல் டாஸ் பால். பேட் அண்ட் பால் மீட் பண்ணார். தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். சரியாக படலைங்க. ஸ்லோவாக போட்டிருக்காரு. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். டாட்டு. சதீஷ் டு சதீஷ் அடுத்த பந்து. ஸோ இந்த பால் பெருசாக பவுன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் குவாலிட்டி ஹிட்டு. 6ங்க. நேருக்கு நேராக ஒரு நெத்தி அடின்னு 6 அடிச்சிருக்காரு. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் ஷார்ட் ஃபிளிக் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டரே கிடையாது. 6-4ங்கிறதா மேட்ரு. அங்கே 6ங்க. பேக் டு பேக் 2 6. நேருக்கு நேராக ஒரு நெத்தி அடின்னு பார்த்தா இப்போ குறுக்க கொடுத்து ஒரு 6 நல்லாவே ஃபிளிக் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். ஸோ பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தண்ணீர் பந்தல். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ராகுல் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். முதல் பந்து ராகுல் டு சுரேஷ். கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு. அங்கேருந்து திருப்பியிருக்காரு. டாட். செகண்ட் ஒன் நல்ல பிளே. தரையோட போயிருக்கு. ஐயோ மிஸ்ஃபீல்டு, பட் ஓடலை. ஸ்ட்ரைக்கில் சதீஷ் ஷார்ட் மடக்கி அடிச்சாருங்க. ஃப்ளாட்டாக 6ன்னு நினைக்கிறேன். 6-4ங்கிறதா மேட்ரு. ஸோ யூஎஸ்ஏ 6 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக ஒரு 6 பேருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக் அவர் அடிச்சிருக்காரு சதீஷ் அவர்கள். ஸோ போன ஓவரில் 2 6. ஸோ இந்த ஓவரில் பிடிச்ச முதல் பால் 6 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த தடவை சரியாக மீட் இல்லாட்டியுமே கேட்ச் கேரி ஆகலை. ஸோ குத்த விட்டாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர். பட் இருந்தாலும் தெளிவாக கைக்கு தான் போயிருக்கு. இந்த தடவை 2 எடுக்கிறாங்க. அதுலேயும் லாஸ்ட் ஒரு மீனிங் குவாலிட்டி ஹிட்டு. வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டு ப்ரோ. ஸோ டீப் கவர்ஸில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. 4வது ஓவர் இவர் கையிலேருந்து. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் நல்ல பிளேங்க கட் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப். இன்ஃபீல்டுக்குள்ளேயே தட்டி விட்ருக்காங்க. டாட் பால் ஓடலை. சிங்கிள் எடுக்கலை. ஓவரை முடிக்கிறாங்க. இதோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 38, 3 ஓவர் முடியல. சதீஷ் மட்டுமே 36 அடிச்சிருக்காருன்னா வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு. பொழந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஓவரோட முதல் பந்து
ஷாட், குட் ஷாட் சுரேஷ் அவர்கள். பட் குவாலிட்டி ஷாட்டு கையிலேயே விழுந்து போச்சு. வைடிஷ் லாங் ஆஃபில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முத்துக்குமார் போட வந்திருக்காங்க. போட்ட முதல் பாலில் விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ சுரேஷ் அவர்களோட விக்கெட்டை பாண்டி அவர் எடுக்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரபு வந்திருக்காங்க. முத்துக்குமார் டு பிரபு. ஓவரோட 2வது பால் இவர் பிடிக்க. முதல் பந்து ஆஃப் கட்டர் வேரியேஷன் மாதிரி போட்டார். பேஸை கம்மி பண்ணார், லென்த்தை ஃபுல்லாக விட்டார். டாட்டு. 3rd பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பால் மடக்கி கொடுக்க பார்த்துருக்காரு. கையிலேயே விழுந்திருக்குங்க. ஸோ இந்த ஓவரில் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச், 2வது விக்கெட் இது. ஸ்டிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் கார்த்தி வந்திருக்காங்க. முத்துக்குமார் டு கார்த்தி. ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. ஸோ இழுத்தடிக்க பார்க்கல. தெளிவான பேட்டிங்னு சொல்லுவேன். நல்ல ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் சதீஷுக்கு ஸ்ட்ரைக் மாற்றி விட்டுருக்காரு. முத்துக்குமார் டு சதீஷ். ஷாட் புல் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் ஒரு 4ங்க தடுக்க முடியாமல் அன்ஸ்டாப்பபிளாக ஒரு 4 ஒன்று போகுது. ஸோ லென்த்தை பிக்கப் பண்ணிடுறாரு கரெக்டாக. பால் ரிலீஸ் ஆகும்போதே 4 6 3 4 சதீஷ் அவர் கையிலேருந்து. அடுத்த வந்து ஸோ இறங்கி போய் கேப்பில் விழுதுங்க. சிப் பண்ணாலும் கேப்பில் செக் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாரு. இதோட 41 ரன் 16 பந்தில் ஆடி இருக்காரு சதீஷ். 4 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. தண்ணீர் பந்தல். ஸோ வேறு லெவல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. இன்னும் 9 அடித்தா சதீஷ் அவர்களோட ஹாஃப் செஞ்சுரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சதீஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். 12 பால் பாக்கி இருக்குது. 9 அடித்து ஹாஃப் செஞ்சுரி எடுப்பாரான்னு பார்ப்போம். பிக் ஸ்விங் அண்ட் மிஸ்ஸு. நல்ல லைன்லேருந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். டாட்டு. 2nd ஒன் ஓவரில் ஷாட் தரையோட போகுது. ஸோ மிட் ஆஃப் வைக்கல. லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். மறுபடியும் அங்கே பாண்டி அவர் ஃபீல்டரு. சதீஷ் டு கார்த்தி. 3rd ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பந்து விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் பால் சொல்லியிருக்காங்க. 4th ஒன். ஸோ பேக் டு பேக் டாட்டு. ஸ்ட்ரைக்கை மாற்ற விடாமல் போட்டுருக்காரு இது வரைக்கும். ஷார்ட் போறோ கோ ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். ஒரு 6 அடிக்கிறாரு. ஹியூஜ் சிக்ஸுங்க. எங்கேயோ போய் விழுகுது. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஃபுல் ரீச் அடிக்க மாட்டான்னு தோணுது. லென்த்தில் வச்சிருக்காருங்க. லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இல்லை. பேட்ஸ்மேனை ரிசீவ் பண்ணி வச்சு பந்து. ஸோ டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ 5 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51 ரன்னு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாரா சதீஷ்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு மோகன் வந்திருக்காங்க. ஸோ ஃபார் சதீஷ் பார்த்தீங்கன்னா 18 பாலில் 42 அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் 8 தேவை. 6ல் 8 கொண்டு வராதான்னு பார்ப்போம். முதல் பந்து ஸ்லோவர் 1. நல்ல 1 டாட் பால் போட்டிருக்காங்க. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனுக்கு டாட் போட்டிருக்காங்க. 2nd ஒன். ஸோ வெயிட் பண்ணார் இந்த பந்துக்கு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பேக் டு பேக் 2 டாட்டு. 3rd பால் ஓவரில் ஷாட்டுங்க கொடுத்தாரு. 6. 21 பால் 48 அடிச்சிருக்காங்க. 3 வந்து பாக்கி இருக்கு. நல்ல யாருக்கார் பேட் அண்ட் பால் மீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் பால் வந்து சிங்கிள் எடுத்திருந்தாங்க. பட் சிங்கிள் நாட் கவுண்டடு. பிச்சுக்கு நடுவில் ஓன காரணத்தினால லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு. கார்த்தி ஸ்ட்ரைக்கில் சிங்கிள் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா புல் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் இருந்தும் அங்கே 6 கையில் போட்டு வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்தி அவர் கையிலேருந்து வர அடுத்த 6. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. ஸ்ட்ரைக்கில் காத்திருக்காங்க. நல்லா யாருக்கர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை 2 ரன் அவுட்டு. ஒரு ஹாஃப் செஞ்சுரி மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சதீஷ் அவர் பேட்லேருந்து 48 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச தண்ணீர் பந்தல் 63 அடிச்சிருக்காங்க. 64 இப்போ தேவை. 36 பந்தில் சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ காட்டுக்குளத்தோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் சக்தி இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே. முதல் பந்து நல்ல ஷாட். ஆளே இல்லாத பக்கம் 4 போகும். நல்ல சான்ஸ். முதல் பாலே பவுண்டரி கொண்டு வராங்க. ஷார்ட் பவுண்டரியை டார்கெட் பண்ணி. 2nd ஒன் ஸ்லோவர் 1 பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டிருக்காரு. டாட்டு. லாஸ்ட் 3 பால் வைடு. ரீபால். இந்த பால் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுங்க. 4 போகும். நல்ல சான்ஸ். விரட்டி போகிறாங்க. தடுத்துருவாங்க கண்டிப்பாக. பார்த்து. அதில் ஒரு 2. 4th ஒன் லோ ஃபுல் டாஸ். சரியா மீட் இல்லை. கையிலே விழுந்து போச்சுங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே மோகன் ராஜ் வராங்க.
லாஸ்ட் ரிமைனிங் முதல் ஓவரில். ஸோ முதல் பாலே நேருக்கு நேரம் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டு. நல்ல ஃபீல்டிங்க கார்த்தி அவர்கிட்ட சிங்கிள் கிடைக்குது நேருக்கு நேராக போய். பேக்கப் அஜித் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் சக்தி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ரிவர்ஸுக்கான முயற்சி. டாட் பால் ஓடல. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. காட்டுக்குளம் 10 ரன் அடி ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் பாக்கி இருக்குது. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் சதீஷ் வந்து ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. பேட்டிங் பவுலிங்னு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே போட்ட முதல் பால்லே விக்கெட்டு. 58 ரன் அடித்த பேட்ஸ்மேன் வந்து பவுலிங் போடுறாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் அது பூம் ஸ்டிக்லாம் இல்லை, ஒரு லெக் கட்டுற வேரியேஷன் மாதிரி. தேர்ட் பால் ஓவரில் ஷாட்டு குவாலிட்டி ஹிட்டு. தலையை தாண்டி போகிற 6 எங்கேயோ போதுங்க. ஆமாம் சாம ஷாட்டு. கொஞ்சம் ஓவர் பிச்சராக போட்டார். ஆர்க்கில் மாட்டிச்சு அவுட் ஆஃப் த பார்க்குன்னு ஒரு 6 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிச்சுன்னா இங்கே 4 போயிடுங்க. யாராலையும் தடுக்க முடியும். ஒரு 4 6 4 10 ரன்னு பிடிச்ச 3 பாலில் கொண்டு வந்துட்டார். லாஸ்ட் ரிமைனிங் ஸ்டிக்லைனில் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. வருத்தத்தோடு இருக்கார் பேட்ஸ்மேன். பவர் பிளேயில் லாஸ்ட் ஒரு பால் பாக்கியிருக்கு. இந்த பால் கண்டிப்பாக இன்ஃபீல்டில் கிளியர் பண்ண பார்ப்பாரு. நேருக்கு நேரம் போக பார்க்குறாரான்னு பார்ப்போம். போயிருக்காரா அப்படின்னு பார்த்தா சிப்புனாலும் காற்றுக்கு வளைஞ்சிக்கிட்டு கிளியர் பண்ண வாய்ப்பா. ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் தலையை தாண்டி போகிற 6. இந்த ஓவரில் அவர் எடுத்து வரக்கூடிய 2வது 6. 2 6 ஒரு 4ன்னு செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளேவை யூஸ் பண்ணிட்டார் இங்கே ராகுல். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 26 ஆடி இருக்காங்க. இங்கே நல்லா ஸ்டார்ட்டு பவர் பிளேவை யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா கண்டிப்பாக கேரி அவுட் பண்ணி ஆகணும் சேஸை முடிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சுரேஷன் போட வந்திருக்காங்க. 24 பாலுக்கு 38 தேவை. சக்தி ஸ்டெக்கில் சுரேஷ் அவர்கிட்ட வந்து முதல் பந்து. ஸோ விலைக்கு வந்த பந்து பரவாயில்லைங்க. ஃபீல்டுங்க ஆள் ஒருத்தர் வச்சுருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டெக்கில் ராகுல் லோ ஃபுல் டாஸ் ஃப்ளிக் பண்ண பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் நேருக்கு நேரம் அடுத்த நெட்டி அடி வளைஞ்சிக்கிட்டு போதுங்க. 6 பேக் டு பேக் 6 அடிக்கிறது. பிடிக்கிற பால்லாம் நல்லாவே கனெக்ட் பண்ணுறாரு. நேருக்கு நேரம் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்கார் ராகுல். அடுத்த பந்து 6க்கு அப்புறமா கம்பேக்கா அப்படின்னு பார்த்தா கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்துருக்காரு டாட்டு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் ஒரு பெரிய ரன் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா ஷாட் கவர்ஸுக்கு மேலே லாஃப்டட் ஒரு கவர் 6ங்க. இங்கே 6 லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸோ இந்த லாஸ்ட் 2 பால் வைக்கிட்டு லாஸ்ட் பால் ரீபால் ஃபுல் டாஸ் சரியாக படலைங்க. ஸோ டாட் பண்ணிக்கிட்டாங்க. ஓவரை முடிக்கிறாங்க. இதோட 3 ஓவர் முடிஞ்சுக்கு. காட்டுக்குளம் 41 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்டு. 18 பாலுக்கு 23 தேவை. மேட்ச் ஆல்மோஸ்ட் சொல்லுவேன். பாலை விட 5 ரன் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சதீஷ் போட வந்திருக்காங்க. சக்தி முதல் பந்து ஃபுல் டாஸ். பேட் அண்ட் பால் மீட் பண்ணால் காத்தோட காத்தா வெளியே போதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச 6ங்க. இந்த பால் இந்த ஓவரில் முதல் பால்லே 6 கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஜன்கான் 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழக்க செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்தாரு. ஸோ ஆங்கிளாகவே பால் கீப்பர் கையை தஞ்சம் புகுந்துருச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து அவரோட 3வது பால் நேராக தூக்கி காலில். அடுத்த பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி. திரும்புகிற பக்கமே போட்டாங்க. பேட்டில் சரியாக படல. அவுட் சைடு எட்ஜில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் ராகுல் ஸ்ட்ரைக்கில் சரியாக படலங்க. ஸோ மிக்ஸ்அப் ஆப்புன்னு பார்த்தா டாட்டோட வச்சுக்கிட்டாங்க. 6 கிரவுண்ட் ஓடி. லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ லாஸ்ட் பால் இந்த ஓவரில் ரீபால் பிரேக் ஸ்விங் அண்ட் மிஸ் லென்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணார். டாட் ஆகியிருக்கு. ஓவரை முடிக்கிறாங்க. 12 பாலுக்கு 14 தேவை. இந்த ஒரு சுரேஷ் போட்டாங்க. இந்த ஓவரோட முதல் பந்து ஒயிட் டெலிவரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபஸ்ட் இப்போ நல்ல வேலை வச்சு ஓடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதர் ரன்னில் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாக இருக்கும். ஸோ முதல் பால் இது எதிர்பார்த்தோட பவுன்ஸ் இல்லைங்க. ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. சுரேஷ் டு ராகுல் இந்த ஓவரோட செகண்ட் ஒன்.
ஷாட் குறுக்க கொடுத்தாரு. ஸோ பாட்டம் மேலே நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்காரு. அங்கே மிஸ்ஃபீல்டு காரணமாக 4 போதான்னு பார்த்தா 4 பேர் இருக்குங்க. மீதமுள்ள 10 பால் 8 தேவை. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கு மேலே வர பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. 4-1 ஷாட் எதிர்பார்த்த இடத்துக்கு போகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஃபைன் லெக் பக்கம் போக வேண்டியது. இதுவும் 6 போகுதா? 6ங்க. ஐயோ எதிர்பார்க்காத 6 அந்த இடத்துக்கு போகணும். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. போன பால் வைடு. சொரி பால் இந்த பால். இதுவும் வைடு. ஸோ இதோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் காட்டுக்குளம் வெர்சஸ் தண்ணீர் பந்தல். காட்டுக்குளம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தண்ணீர் பந்தல்கிட்டருந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் இது பார்த்தோம். சதீஷ் அவர்கிட்டருந்து 48 அடிச்சிருந்தார். ஸோ எஃபர்ட் ரொம்ப வெயினில் போயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ நல்ல பிளே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஹார்ட் லக் இந்த தடவை. ஸோ நல்ல கடைசியாக ஒரு காட்டிட்டாங்க காட்டுக்குளம் புள்ளிங்கோ பாய்ஸ்.